வெல்கம் டு ஜிவி டிசைன்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ப்ளவுஸ் பிட் யூஸ் பண்ணி எப்படிலாம் கவுன் ஸ்டிச் பண்ணலான்னு. ஆமாம், இது எல்லாமே நம்ம ப்ளவுஸ் பிட் யூஸ் பண்ணி தான் பண்ணது. இதெல்லாம் எதை மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ட்ரெஸ் வந்து ப்யூர் பட்டு ப்ளவுஸில் பண்ணது. பட்டு ப்ளவுஸ் நார்மலாகவே 80 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கவே இருக்காது. அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணி கவுன் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். பாப்பாவுக்கு நேம் வைக்கிறதுக்காக பண்ண கவுன் தான் இது. ஆனால் அப்போ லூஸாக இருந்துச்சு. அப்புறம் 3rd மந்த் போடுறப்ப கரெக்டாக இருந்துச்சு. செகண்ட் ஒன், ஒரு கஸ்டமர் எப்போது ஆர்டினரியாக போடுற மாதிரி இல்லாமல் எங்கள் பாப்பா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும், அதனால் பட்டுலேயே எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக பண்ண கவுன் தான் இது. இது வந்து அவங்களே மிக்ஸ்டாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை வச்சு எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். 3rd ஒன், இது ஒரு டெய்லி வியர் கவுன் தான். நார்மல் ப்ளவுஸ் பீட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அந்த கவுன் தான் இது. 4th ஒன், இந்த கவுன் எப்படி பண்ணோன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து அவங்க பாப்பாவுக்கு ஃபஸ்ட் பர்த்டே அப்போ யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாப்பாவுக்கு இப்போ 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த மெட்டீரியல் அப்படியே வச்சுருக்கேன்டா, ஏதாச்சும் பண்ண முடியும்னா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி நம்ம ஹைட் மேனேஜ் பண்ணி பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ண கவுன் தான் இது. 5th ஒன், இதுவும் எங்கள் பாப்பாவுக்கு பண்ணது தான். என் சிஸ்டருக்கு 3 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்து ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதில் பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து லென்த் வைஸ் இருந்துச்சு, ஆனால் ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதை வந்து இது மாதிரி 2 டயராக பண்ணி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண கவுன் தான் இது. ஃபைனலாக மாம் அண்ட் டாட்டர் காம்போ மாதிரி இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த கவுனும் ப்ளவுஸ் பீட்டில் பண்ணது தான். அது அம்மாவுக்கு வந்து ஃபுல் க்ரீன் சாரீ ஒன்று கொடுத்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணிவிட்டு அதிலேருந்து கொஞ்சம் கிளாத் மட்டும் எடுத்து மேலே வச்சு மதர் அண்ட் டாட்டர் காம்போவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டிசைனில் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பட்டு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னு கொடுத்துருந்தாங்க. மேலே இருக்க பார்ட் மட்டும் வேறு இந்த பனாரசி ப்ளவுஸ் பீட்லாம் இருக்கும், அந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்லாம் கொடுத்து இதுக்கு எந்த கலர் காம்பினேஷன் இருக்கோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதை பண்ணி இதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். இந்த கவுனும் சேம் கஸ்டமர் தான். இந்த மாதிரி கீழே இருக்கிறது சாரீ ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதில் நிறைய ப்ளவுஸ் பீட்ஸ் கொடுத்துட்டு இந்த கலர் காம்பினேஷன் ஏதாச்சும் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கீழே இருக்கிறது வேறு க்ரீன், மேலே இருக்கிறது வேறு க்ரீன். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிறதால நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பண்ணது தான் இது. அது எப்பயும் நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு சைட் ஃப்ளவர் கொடுத்துட்டு ஒரு பக்கம் த்ரெட்டு மாதிரி கொடுத்து ஓப்பன் இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இதே கஸ்டமர் நம்மக்கிட்ட அகைன் வந்து இதை மாதிரி நிறைய ப்ளவுஸ் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எப்படி 20 கிட்ட இருக்கும். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க, தேவையானதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு எல்லா ப்ளவுஸ் பீட்டும் கொடுத்துருக்காங்க. லைனிங்கும் அதுக்கு கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் வச்சு எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறோன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதுக்கு நார்மலாக நம்ம கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.